ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். அண்ட் தென் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம கோழி குழம்பு வந்து நாட்டுப்புற ஸ்டைலில், அதாவது பாட்டிமாருங்க காலத்தில் வைக்கிற மாதிரி ஸ்டைலில், ப்ளஸ் வந்துட்டு அது எப்படி டேஸ்ட்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக தண்ணி குழம்பு மாதிரி இருக்கக்கூடிய, நம்ம பெரியவங்கள்லாம் செய்யக்கூடிய ஸ்டைலில் இன்றைக்கி கோழி குழம்பு செஞ்சு வறுவல் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப பக்காவாக இருக்கும். 3 டைம்ஸ் கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாளில், அந்த அளவுக்கு டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அதிகம் சேர்க்குற வரைக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பூண்டு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா ஒரு 10 விதை இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். விதை இல்லாமல் நம்ம இந்த மிளகாய் சேர்க்கிறதுனால நமக்கு காரம் கரெக்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 10 மிளகாய் வந்து விதை இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே வந்து வதக்கிறதுக்கு கருவேப்பிலை 2 கொத்து வச்சுருக்கேன். சீரகம் 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது வந்து 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம், அதிக தேவையில்லை. அது போக லவங்கம் அது வந்து ஒரு 5 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது போதும். நமக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு நம்ம கறி எடுத்திருக்கோம், அதுக்கு இது போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் முழுசாக எடுத்திருக்கோம். 10 சின்ன பட்டை, சின்னதாக இருக்கக்கூடிய தூள் பட்டை வந்து ஒரு 10 எடுத்திருக்கோம். அது போக கூடவே வந்து கொத்தமல்லி விதை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். இதுதான் கொஞ்சம் குழம்பு தடிமனாக கொடுக்கும், அதுக்காக வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கோம். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் ரெடியாக வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு குக்கிங் ஆயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம மசாலா பொருட்களை வறுக்க போகிறோம், அதுக்காக 3 ஸ்பூன் அளவுக்கு போதும். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் காஞ்சதும் மல்லி விதை 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து போட்டு வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே தீ இருக்கட்டும், ஏன்னா இந்த பொருளெல்லாம் சீக்கிரமாக தீய ஆரம்பிச்சிடும். இப்போ அது கூடவே சீரகம் அண்டு சோம்பு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒவ்வொரு பொருளாக நம்ம அதோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு, பட்டை, அது கூட லவங்கம் இதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒவ்வொரு பொருளும் வந்து அதோட தடிமனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது ஈவனாக வேகும், ஈவனாக வதங்கி வரும். இப்போது இது கூட நம்ம விதையில்லாமல் எடுத்து வச்சுருந்த சிகப்பு மிளகாய் அதை எடுத்துக்கலாம். வரமிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா வெந்து வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி நல்லா ஆற விட்டுக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றின பிறகு நல்லா ஆற விட்டுக்கலாம். இது ஆறி வரதுக்குள்ளே நம்ம அடுத்த மசாலா ஐட்டம்ஸை வதக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். திரும்பவும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். இது நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன வெங்காயம், அதை அப்படியே போட்டுக்கலாம். கூடவே வந்து 50 கிராம் பூண்டு, உரிச்ச பூண்டும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து கட் பண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். முன்னே நான் முழுசாக காமிக்கிறதுக்காக அப்படியே வச்சுருந்தேன். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் 3 நல்லா வதங்கி வரட்டும். நல்லாவே ரெட்டிஷாக ப்ரௌனிஷ் தான் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கிளாஸி டைப்பில் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வதங்கட்டும். வெங்காயம் பொறுத்த வரைக்கும் நல்லா வதங்கி வந்தால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்குவாங்க. நல்லா பாருங்கள், வதங்கி வந்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதையும் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம ஆற வச்சுருந்த மசாலா பொருட்கள், ட்ரை மசாலா பொருள் வந்து எண்ணெய் விட்டு வதக்கணும் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். முழுசாக வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட வந்து உப்பு மட்டும் லைட்டாக கல்லுப்பு போட்டுக்கலாம். அரைபடும் போது நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி கொடுத்துரும், அதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தண்ணியெலாம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ட்ரையாக ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். எப்பயுமே வந்து இந்த மாதிரி அரைக்கிற பொருள் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமா இதுக்கு கூட சேர்த்துக்கூடிய சாஃப்ட் பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே சிக்கன் மசாலா பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட மஞ்சள், உப்பு மட்டும் சேர்த்துட்டு
அரைச்சி கொண்டு வரலாம். கொரன்னு அரைஞ்சிருச்சு. நம்ம வந்து அடியில் ஒரு ஸ்பூன் விட்டோ அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் விட்டோ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அடுத்து சேர்க்கக்கூடிய பொருளோடு சேர்த்து கீழே தங்காமல் எல்லாமே ஃபைனாக பேஸ்ட்டாக அரைஞ்சி வரும். அதுக்காக தான் நம்ம எடுத்து விடுறோம். எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி ஆற வச்சுருந்த வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இந்த பொருளையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இது கூடயும் வந்து சேர்த்த பிறகு தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக இதை மட்டுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஏன்னா வெங்காயத்தில் ஈரப்பதம் நிறையா இருக்குது, அதனால் தண்ணி தேவைப்படாது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதுதான் வந்து மெயின் மசாலா. நம்மளோட குழம்புக்கு வந்து இந்த மசாலா தான் ரொம்ப மெயின். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாட்டி காலத்தில் இதெல்லாம் வந்து உரலில் போட்டு நல்லா அரைச்சிடுவாங்க. ஆட்டுக்கல்ல அரைச்சி வைக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு. அதுவும் மண் பாத்திரத்தில் சமைப்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு. பேஸ்ட் ரொம்ப ஃபைனாக திப்பியாக இல்லாமல் ரொம்ப நைஸாக சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து ஒரு எம்டி குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பேஸ்ட்டையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். முழுசாக எல்லா பேஸ்ட்டையும் நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அதையும் சேர்த்து இந்த மசாலாவிலேயே ஊற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அது வேஸ்ட் பண்ண தேவையில்லை. மேற்கொண்டு நம்ம கறி வேக வைக்கிறதுக்கு தண்ணியும் ஆட் பண்ணுவோம். அது வந்து இந்த மிக்ஸி ஜாரையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக கலக்கி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கலவையோட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். நல்லா டைல்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டான மசாலா கிரேவி சூப்பராக வரும். அடியில் தீயாமல் இருக்கும். அது கரைச்சி விட்டுக்கிறத பொறுத்து நமக்கு வந்து அடியில் அடி பிடிக்காமல் நமக்கு வெந்து வரும். இது கூட இன்னும் கூட தண்ணி சேர்க்கிறதுக்கு முன்னாடி சிக்கனையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1 கிலோ அளவுக்கு நான் சுத்தம் பண்ண சிக்கன் தண்ணி இல்லாமல் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு மேற்கொண்டு தண்ணியும் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா எங்கேயும் தங்காமல் இருக்க மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது போதுமான அளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி குழம்பு வேணும் அப்படிங்கிறத கணக்கில் வச்சுட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நம்ம விசில் விட போகிறோம். நான் வந்து 2 விசில் விட போகிறேன். அதுவே போதும். சிக்கனுக்கு வந்து 2 விசில் ரொம்ப ஜாஸ்தி. மட்டனுக்கு தான் 5-6 விசில் நமக்கு தேவைப்படும். எப்பயுமே சிக்கன் வந்து சாஃப்டாக சீக்கிரமாக வெந்துடும். அது டைரெக்டாக நம்ம வேக வைக்கும்போது அரை மணி நேரம் வேக்காடு போதும். அதுவே குக்கர்னால் 1 விசில் போதும். அதிகபட்சம் 2 விசில் போதுங்க. இப்போ நான் வந்து 2 விசில் தான் விட்டுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே சூப்பராக அந்த கிரேவி வந்திருக்கு. நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கறி வந்து நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு. கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக பூ போல் வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்தால் பதம் போதும். இப்போது குழம்புல வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் உப்பும் காரமும் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் தேவைப்பட்ட அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லித்தலையும் தூவிக்கலாம். மல்லித்தலை தூவிட்டு நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தாளிதம் செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் போல் குக்கிங் ஆயில் விட்டுட்டு அது சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவரில் பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் சிக்கன் மட்டனுக்கு கடுகு சேர்க்கவே மாட்டேன். ஆனால் பாட்டி காலத்து சமையலில் பார்த்திங்கன்னா கடுகு கண்டிப்பாக இருக்கும். இப்போது அது தாளிச்சாச்சு. கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக கிரேவி ரெடி ஆயாச்சு. இது தாளித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வறுவலுக்கு கறி எடுக்க போகிறோம். இப்போது அதில் இருக்கிற கறி எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு சிக்கனோட பீசஸ் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கிரேவியை தனியாக பிரிச்சுட்டு சிக்கன் பீசஸை தனியாக பிரிச்சுக்க போகிறோம். இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிக்கரண்டி வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தனியாக கிரேவி மட்டும் தங்கிட்டு சிக்கன் பீசஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம கொரியண்டர் லீவ்ஸை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு கிரேவி ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அடுத்ததாக சிக்கன் பீசஸை வந்து வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் குக்கிங் ஆயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நான் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா 1 கிலோ கறி. இப்போ அதில் எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஒரு இனுக்கு, ப்ளஸ் வந்து வரமிளகா 1 விதை இல்லாமல் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கறியை ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த க்ரன்ச்சினஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஸ்மூத்
டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விடும்போது நமக்கு ட்ரை ஆகும். அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் போல் நம்ம ஆல்ரெடி கிரேவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 2 கரண்டியோ அல்லது 3 கரண்டியோ நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த கிரேவி சேர்த்துக்கலாம். கிரேவி சேர்த்துட்டு இதுவுமே வந்து சிக்கன் பீசஸோட மிங்கிள் ஆகி அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2, 3, 5 மினிட்ஸ் போதுங்க. இந்த கிரேவியை நம்ம வறுவலாக மாற்றிடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அந்த காலத்தில் நம்ம பாட்டிமாருங்க இப்படி தான் வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. வீட்டில் வந்து குழம்பு தனியாக, வறுவல் தனியாக, இலையில வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இது தனியாக வச்சுருவாங்க, அது தனியாக கொடுத்துருவாங்க. இப்போ இந்த கிரேவியை ரெடி பண்ணுறதுக்கு இந்த வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் போல் டேஸ்ட் வந்து உப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா பீசஸில் வந்து அவ்வளோவா உப்பு இறங்காது. நம்ம அதனால் கொஞ்சம் போல் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச்சாக நம்ம வந்து நல்லா கிளறி விட்டு கிரேவியும் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா பெப்பர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர் வந்து ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போதும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி நம்ம பரிமாறிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்துட்டு வதக்கி விட்டு தனியாக வடசட்டில் வேக வச்சு அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பெரிய ப்ராசஸாக பண்ணுவாங்க. பட் வந்து நம்ம மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு ஈஸியாக குக்கரில் செஞ்சுட்டு இந்த மாதிரி வறுவலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நான் சொன்ன இந்த ரேஷியோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதே டேஸ்ட்டில் உங்களுக்கும் வீட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். வறுவல் ப்ளஸ் தண்ணி குழம்பு இது வந்து ஃபஸ்ட்டு டே காலையிலே வச்சுட்டோம்னா சண்டேயில் ஈவினிங் வரைக்கும் இதுலேயே சாப்பாடு, டிஃபன் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு வந்து நாக்கில் ஒட்டிகிட்டே இருக்கும். என்னடா 3 நேரமும் இதே சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு திகட்டுற நிலைமையே வராது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் குட்டி குழந்தைங்க வளர ஆரம்பிக்கிற குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் நீங்கள் நான்வெஜ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தண்ணி குழம்புல கொடுத்து அந்த காரம் அவங்களுக்கு செட் ஆனதுக்கு அப்புறமா பீசஸ் வந்து குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு பழக்கிறீங்கன்னா ஈஸியாக நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பல்லில் மாட்டாது. அதே சமயத்தில் அவங்கள டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா உப்பு காரம்லாம் கம்மி பண்ணி நீங்கள் மசாலா எந்த அளவுக்கு குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக அவங்களும் சாப்பிட்டு வளருவாங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.